கூட்டணி பேரங்கள் எல்லாம் ஆரம்பிக்காத நிலையிலேயே விஜயின் பக்கம் புதிய தமிழகம், அமமுக முதலான கட்சிகள் ஆதரவாக பேச காரணம் விஜய்க்கான கூட்டம்தான். ஒரு அரசியல் கட்சியின் பலமே கூட்டம்தான். ஆரம்பத்தில் கட்சி அபிமானிகளாக இருப்பவர்கள் நிச்சயம் ஒரு நாள் தொண்டர்களாக மாறுவார்கள். அப்படியான தொண்டர்கள் தான் இன்னும் திமுக, அதிமுகவை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றனர். எனவே விஜய்க்கு கூடும் கூட்டத்தை குறைத்து மதிப்பிடக் கூடாது. மேலும் ரீல்ஸ் எடுப்போரால் என்ன செய்துவிட முடியும் என்ற கேள்விக்கு அண்மையில் ஒரு போராட்டம் மூலம் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி முன்னுதாரணமாக நிற்கின்றனர் நேபாள ஜென்சி தலைமுறையினர். விஜயின் ரசிகர்களில் இந்த ஜென்சி தலைமுறையினரும் பெருமளவில் இருக்கின்றனர். இவற்றை எல்லாம் வைத்து பார்க்கும்போது ஒரு மாற்றத்தை விரும்பும் வாக்காளர்களுக்கு விஜய் மீது நிச்சயம் ஒரு சாஃப்ட் கார்னர் ஏற்படும் அளவுக்கு அவர் இருப்பை அரசியலில் பதிவு செய்து விட்டார் என்றே புரிந்து கொள்ளலாம் என்கின்றனர் அரசியல் நோக்கர்கள். ஆண்ட ஆளும் கட்சிகளையும் அறிந்து வடிவம் பெற்ற கட்சிகளையும் கலங்கெடுக்க செய்யும் விஜய்க்கான கூட்டம் தானா சேரும் கூட்டம் தான் என்று கள அரசியல் நிபுணர்கள் பலரும் ஒப்புக்கொள்கின்றனர். மாநாடுகள் மட்டுமல்லாது சுற்றுப்பயணங்களிலும் விஜய் அந்த கூட்டத்தை தக்க வைத்துக் கொண்டிருப்பது அவ்வளவு சாதாரணமானது அல்ல. 2 மாநாடுகளிலும் திருச்சி சுற்றுப்பயணத்திலும் கலந்து கொண்ட வாக்களிக்கும் தகுதியுள்ள விஜய் ரசிகர்களின் வாக்குகள் நிச்சயம் மடைமாற வாய்ப்பே இல்லை என்பதை உறுதியாக கொள்ளலாம் என்கின்றனர் தாவேக்கவினர்.